கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம்னா, நம்ம இருதயத்தில என்ன இருக்குன்னு சொல்லி யாருமே பார்க்க மாட்டாங்க. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில யாருக்குமே தெரியாம நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன், அது யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நெனச்சுக்கொண்டு, நம்ம கண்டதையும் திங்க் பண்ணிட்டு, கடவுளுக்கு பிரியமில்லாம நெறைய செய்து கொண்டு இருக்கிறோம். இல்லையா? அதாவது என் இருதயத்தில வந்து நெறைய ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அதாவது நான் ஒரு காரியம் செய்யறேன்னா, அந்த காரியம் செஞ்சா எனக்கு என்ன ஆதாயம்? அந்த ஆதாயத்துக்காக தான் நான் என்ன பண்றேன், அந்த காரியத்த செய்றேன். ஆனா வெளிப்புறமா பார்த்தோம்னா, ஓ! நம்ம வந்து ரொம்ப ஒரு பரந்த மனசுக்காரர். இவ்ளோ ஹெல்ப் பண்றாரு, இவ்ளோ நல்லது செய்றாரு, இவ்ளோ மோட்டிவேட் பண்றாருன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து உள்ளுக்குள்ள அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னா, நமக்கு ஒண்ணு கிடைக்கும்னு சொல்லி. சில பேர் வந்து நெறைய கவலைகள் கடவுள் சொல்லியிருக்காரு. "கவலைப்படுறதுனால யாருப்பா உன் உடம்புல வந்து உன் சரீரத்தில வந்து ஒரு முழத்த உன்னால கூட்ட முடியுமா? நீ ஏன் கவலைப்படுற?" ஆகாயத்து பறவைகள் பாரு. அது வந்து விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல. ஆனாலும் நான் போஷிக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இல்ல. நார்மலா ஒரு சின்ன ஒரு கொப்பளம் வந்தா போதும். அந்த கொப்பளம் வந்து கட்டியாயிருமோ, கட்டி கேன்சர் ஆயிருமோன்னு சொல்லி, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதை குறித்துமே நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் இருக்கிறேன். இந்த பயப்படுகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவன் வந்து எப்பேர்ப்பட்டவர்? இல்ல, நம்மள விட நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறவர் நம்ம தேவன்னு சொல்லி நமக்கு தெரியாமயே போயிரும். அதுதாங்க. நம்ம அப்பா நம்மள கேர் பண்றத விட அவரு அதிகமா கேர் பண்ணி கொண்டிருக்காரு. ஒண்ணும் இல்ல, நீங்க பைக்ல போம்போது, நெறைய நேரம் பூச்சி அடிபட்டுருக்கும் இல்லையா? அந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு கீழ அடிபட்டுருக்கும். அந்த வேகத்தில நம்ம கண்ணுக்குள்ள அடிபட்டதுன்னா, அந்த கண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். இல்ல? அந்த கண்ணுக்குள்ள போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனா கடவுள் அந்த பூச்சிய கூட சைட்ல அடிபட கடவுள் கிருபை குடுத்தார் இல்லையா? அது அவ்ளோ பெயினா இருக்கும். நான்லாம் அதான் நெனச்சு பார்த்துருக்கேன். 1 செகண்ட் கொஞ்சம் மேல அடிபட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த கண்ணு வந்து அவ்ளோ கலங்கியிருக்கும். கண்டிப்பா வந்து கண்ல அவ்ளோ சிகப்பா இருக்கும். என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா கடவுள் எல்லாத்தையும் காப்பாத்துறாருங்க. அதே மாரி தான் நமக்கு ஒண்ணுன்னா தேவன் இருந்துகிட்டே இருக்கார் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தின் நினைவுகள நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் வந்து தாவீது சொல்றார். நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். அது சங்கீதம் 139, 23, 24. இது ரொம்ப சூப்பரான சங்கீதங்க. இந்த சங்கீதத்த நம்ம கண்டிப்பா எல்லாருமே தியானிக்கணும். வெறும் இந்த வீடியோவ கேட்டுட்டு அப்படியே போயிற வேண்டாம். கண்டிப்பா அந்த 139 சங்கீதத்த மறுபடியும் நம்ம படிச்சு அத தியானிக்கும்போது கடவுள் நெறைய வெளிப்பாடுகள தரும். இந்த சங்கீதத்துல 23ஆம் வசனத்துல, "தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்." என் இருதயத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நெறைய இருக்கு கடவுளே. அத நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்துட்டு அடுத்த வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, "வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்." நான் இந்த மாரி திங்க் பண்றனால, நான் வந்து உமக்கு பிரியமில்லாம, இல்ல அடுத்தவங்கள கம்பேர் பண்ணிக்கொண்டு நெறைய பேர் என்ன பண்றோம்னா, அடுத்தவங்கள கம்பேர் பண்றோம். இல்ல, என் மனைவி சரியில்ல, என் கணவன் சரியில்ல, என் பிள்ளைகள் சரியில்ல, எங்க அப்பா, அம்மா சரியில்ல, என் வேலை சரியில்ல, அவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? இந்த மாரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம பரம தகப்பன நம்ம துன்பப்படுத்திக் கொண்டிருக்கோம். ஆமாங்க. நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மள எண்ணங்கனால நம்ம கடவுள காயப்படுத்திக் கொண்டிருக்கோம். நெறைய நேரம் வந்து நான் தானே இத திங்க் பண்றேன். யாருக்குமே இது பிரச்சனை இல்ல. யாருக்குமே இது வந்து ப்ராப்ளம் இல்லன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம திங்க் பண்றது ஒவ்வொன்னும் கடவுளுக்கு தெரியும். அவர் பார்த்துக்கொண்டே இருக்கார். நம்ம இதயத்த பார்த்துட்டே இருக்கிறார். ஏன் என் பையன் இவ்ளோ திங்க் பண்றான்? நான் அவனுக்காக தானே இருக்கேன். அவனுக்கு கூட தானே இருக்கேன். ஏன் இவ்ளோ திங்க் பண்றான்? ஏன் இவ்ளோ பயப்படுறான்? ஏன் இவ்ளோ அசிங்கமான காரியங்கள செய்து கொண்டிருக்கான்? எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லி அவரு மனவேதனைப்படுறார். அதுதான் தாவீதும் சொல்றார். தாவீது பார்த்தீங்கன்னா, கடவுளை இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அவரே என்ன சொல்றாரு? என் இருதயத்த நீங்க வந்து சோதித்து பாருங்க கடவுளே. நெறைய நேரம் என் இருதயம் வந்து கெட்டுப்போன வழியில தான் நடக்குது. ஆனா அந்த கெட்டுப்போன இருதயத்த நீங்க என்ன பண்ணுங்க, நித்திய வழியில என்னை நடத்துங்க கடவுளேன்னு சொல்லி அழகா தாவீது கேட்கிறார். நம்மளும் அப்படிதாங்க. நெறைய நேரம் நம்ம இருதயத்தின் நினைவுகள் வந்து ரொம்ப கேவலமான நினைவுகள். நீங்க வேணா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஒரு நாள்ல நம்ம எவ்வளோ கேவலமான நினைவுகள் நம்ம இருதயத்துல இருக்குன்னு நீங்க பாருங்க. அதெல்லாம் வைத்துட்டு நம்ம வெளிய சொன்னோம்னா, நம்மள வந்து யாரும் கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம இருதயத்தின் நினைவு கடவுளுக்கு தெரியுங்க. கடவுள்ட்ட கேட்பேன், "கடவுளே, எங்க இருதயத்த சுத்த இருதயத்த தாங்க ஏசப்பா. நிலைவரமான ஆவிய குடுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை எங்களுக்குள்ள இருக்கட்டும். அவர் எப்படி எதையுமே எதிர்பார்க்காம செய்தாரோ, இல்ல எப்பவுமே அடுத்தவங்களுக்காக தான் தன்னையே குடுத்தாரோ, அதே மாரி என்னையும் மாற்றுங்க கடவுளே. என்னோட சுயம் சாகத்தக்கதாக எனக்கு கிருபை குடுங்க. உமக்கு பிரியமாய் நான் யோசிக்கணும் கடவுளே." இல்ல ஃபர்ஸ்ட்டு அந்த சிந்தனையில நம்ம வந்து மாற்றம் வந்தா தான் செயல்ல மாற்றம் வரும். அதனால இன்னைக்கு
நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்ம இருதயத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவர் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு நம்மளை பார்த்து உங்க பேர் போட்டுங்க. இவன் எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் அப்படின்னு சொல்ற அந்த சாட்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இந்த இருதயத்துல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம இருதயத்தின் நினைவுகள் கடவுளுக்கு தெரியும். அதை பார்த்து அவர் ரொம்ப கவலைப்படுறார், துக்கப்படுறார். நம்ம கடவுளையே நம்ம துக்கப்பட வைக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம இருதயத்தின் நினைவுகளை மாற்றுக்காக நம்ம கடவுள்கிட்ட மன்றாடுவோம். இருதயம் தேவனுக்கு பிரியமாய் சுத்த இருதயமாய் மாற நம்ம கடவுள்கிட்ட மன்றாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.